பிரிட்டனுடைய அணு ஆயுதங்களை கனடாவை பாதுகாக்க ஒருவேளை கனடாவில் தேசிய அளவிலான அவசர நிலை. To support the federal government's efforts, Ontario will also launch its first round of retaliation. கனடாவில் அளவுக்கு அதிகமாக கனடாவுக்கு ராணுவங்கள் ஆட்சேர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். Canada will be implementing 25% tariffs against $155 billion. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி. கடந்த மார்ச் 4ஆம் தேதி கனடா மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வரி விதிப்பை மேற்கொண்டார். அதன் பின்னராக கனடாவினுடைய ஜஸ்டின் ட்ரூடோவாக இருக்கட்டும் மற்றும் மாகாண முதல்வர்கள் அதுக்கான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். முறையே டக் ஃபோர்ட்டாக இருக்கட்டும், பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வராக இருக்கட்டும், பல மாகாண முதல்வர்கள் அவருடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்றால், கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான அணு ஆயுத போர் வெடிக்குமா என்ற ஒரு அச்சம் இப்போது எழுந்திருக்கிறது. அது சம்பந்தமாக இந்த வீடியோ இருக்கும். இந்த வரி விதிப்பால் கனடாவும் கனடியர்களும் என்ன விதமான பிரச்சனைகளை சந்திக்க போகிறார்கள்ன்றதையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன்னால் இந்த வீடியோவை லைக் செய்து விட்டு பாருங்கள். என்னுடைய சேனலுக்கு முதலாவது தடவையாக வாரீங்கள் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒன்டாரியோவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய டக் ஃபோர்ட் அவர்கள் ஸ்டார்லிங், அதாவது அமெரிக்காவின் எலான் மஸ்கினுடைய அந்த ஸ்டார்லிங் நிறுவனம் தொலைதூர இடங்களுக்கு இணையத்தை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. அந்த நிறுவனத்தின் உடனான $100 மில்லியன் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு தாங்கள் அதாவது ஒன்டாரியோவிலிருந்து செல்லும் மின்சாரத்தை தடைப்படுத்த போவதாகவும் கூறியிருந்தார். To support the federal government's efforts, Ontario will also launch its first round of retaliation. Starting today, LCBO, the largest purchaser of alcohol in the world, will begin removing U.S. products from its store shelves. And as the exclusive wholesaler, American brands will no longer be available in LCBO catalog, meaning other retailers, bars, and restaurants in the province will no longer be able to restock U.S. products. குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியா முதல் பல மாகாணங்களில் LCBO அந்த மதுபான நிலையங்களில் அமெரிக்கா தயாரிப்புகள் எல்லாமே நீக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த ராக்கைகளிலிருந்து நீக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இந்த வரி விதிப்பு சம்பந்தமாக ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கருத்து தெரிவிக்கல. இது ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை என்றும், அதே நேரத்தில் பேசும்போது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை ஒரு மரியாதை குறைவாகவும் பேசியிருந்தார். இது இப்போது அமெரிக்க ஊடகங்களில் பேசப்படும் பொருளாக இருக்குது. Canada will be implementing 25% tariffs against $155 billion worth of American goods, starting with tariffs on $30 billion worth of goods immediately, and tariffs on the remaining $125 billion of American products in 21 days' time. I want to speak first directly to the American. இது ஏற்கனவே கனடா அறிவித்த விடயங்கள்லாம் கனடா மீது அமெரிக்கா 25% வரி விதித்தால் உடனடியாக $30 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் மீது கனடா வரி விதிக்கும் என்று சொல்லியிருந்தவ அது நடைமுறைக்கு வந்திருக்குது. அதே போல் அடுத்த கட்டமாக $125 பில்லியன் அமெரிக்க பொருட்கள் மீதும் வரி விதிக்க கனடா திட்டமிட்டுள்ளது. இது மூலமாக ஒட்டுமொத்தமாக $155 பில்லியன் பொருட்கள் மீது கனடா வரி விதிக்க திட்டமிட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்பார்க்கப்பட்டது தான். இவ்வாறான நடவடிக்கை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும்போது கனடிய அரசியலில் 2 விடயங்களை முக்கியமாக சொல்லணும். கனடாவினுடைய முன்னாள் நிதியமைச்சராக பணியாற்றிய கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கனடாவின் இறையாண்மைக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி செயல்படுவாராக இருந்தால் அதாவது பிரிட்டனுடைய அணு ஆயுதங்களை கனடாவை பாதுகாக்க பிரிட்டன் வழங்கும் என்றதை ஒரு உறுதியாக சொல்லியிருந்தார். அதாவது கனடா பிரிட்டனுடைய மற்றும் நேட்டோவினுடைய அலைஸ், அதாவது நட்பு நாடுகளுடைய ஆயுதங்களை பயன்படுத்தும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த சந்தர்ப்பத்துக்கு இது தேவையான ஒரு சிக்கலான ஒரு கருத்தும் இப்போ நிலவுது. மார்ச் 5ஆம் தேதி கேம்பிரிட்ஜ் ஒன்டாரியோவில் மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது இயற்கை வளங்களுக்கான அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது நியூக்ளியர் எனர்ஜி சம்மந்தமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இப்போ இது இந்த டெரிஃப் நடக்கிற காலத்திலேயே இந்த அறிவிப்பும் பெறுறது. கனடாவில் யுரேனியம் இருக்குது. இப்போ எங்களாலேயே எங்களோட நாட்டுக்கு ஒரு அணு ஆயுதத்தை தயாரிக்க முடியுமான்ற ஒரு பேச்சுமே இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கடந்த சில வீடியோக்களுக்கு முன்னால் நானே சொல்லியிருந்தேன், கனடாவில் அளவுக்கு அதிகமாக, அதாவது ஒரு சாதாரண நிலை இல்லாமல் ஒரு வேகமான நிலையில் கனடாவுக்கு இராணுவங்கள் ஆட்சேர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்.
ஏற்கனவே கனடாவில் இராணுவ பற்றாக்குறை இருந்தது. அதற்காகவும் தான் இந்த இராணுவ சேர்ப்பு நடந்தது. ஒருவேளை கனடாவில் வந்து தேசிய அளவிலான அவசர நிலை, அதாவது நேஷனல் எமர்ஜென்சி கூட வரலாம் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். முதலாவதாக இந்த டேரிஃப் மூலமாக கனடாவுக்கு வரப்போகிறது வந்து பொருளாதார அவசர நிலை, அதாவது ஈக்கனாமிக் எமர்ஜென்சி தான் முதலாவது வரப்போகுது. அதை தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்னென்னா கனடாவை 51வது மாநிலமாக இணைக்கிறது தான் அவருடைய மிக பெரிய ஒரு இலக்காக இருக்குது. அந்த இலக்கை நோக்கி தான் அவர் பயணித்து கொண்டிருக்கிறார். இப்போது கூட ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களை 51வது, அதாவது அமெரிக்காவின் 51வது மாநிலத்தின் ஆளுநர் என்று தான் சொல்லி பேசியிருக்கிறார். சாதாரண கனடிய மக்களை விட இந்த அரசியல்வாதிகளுக்கு நடக்க இருக்கிற எல்லா விடயங்களுமே ஒரு சில வாரங்களுக்கு முன்னமோ சில மாதங்களுக்கு முன்னமோ முன்கூட்டியே தெரிந்துவிடும். இப்போ இந்த அரசியல்வாதிகள் கொடுக்குற பேட்டிகள் பேச்சை வைத்தே தெரியுது கனடா அமெரிக்கா பிரச்சனைன்றது ஒரு வாய்த்தர்க்கம் அல்லது ஒரு நகைச்சுவையான ஒரு விடயமாக முதல்வருக்கா கதைக்கப்பட்டு இப்போது அது வேறு ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இரண்டு நாடுகளுக்கு இடையில இந்த அணு ஆயுதம் சம்பந்தமான பேச்சு வர்றதே ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையாக தான் கருதப்படுது. அமெரிக்கா இதை முதலாக செய்யலை. அதாவது ஒரு நாட்டை வந்து உலகளாவிய ரீதியில் தனிமைப்படுத்துகிற என்ற ஒரு விஷயத்த அமெரிக்கா பல நாடுகளுக்கு செய்திருக்கு. அதில் முக்கியமாக இப்போ கடந்த காலத்தில் பார்த்தா ரஷ்யாவுக்கு செய்திருக்கு. அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் நடந்தது தானே. அப்போ நடக்கும்போது ரஷ்யா மீது மிகப்பெரிய தடைகள், பொருளாதார தடைகளை எல்லாம் விதித்தார்கள். சீனா மீது விதித்தார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இப்போது வடகொரியா மீது நிறைய தடைகள் இருக்குது. அப்போ இந்த அமெரிக்கான்றது ஒரு நாட்டை வந்து உலக நாடுகளிடம் வணிகம் செய்யாமல் தனிமைப்படுத்த முடியும். அல்லது அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து பொருளாதார ரீதியில் ஒரு நாட்டை வந்து பலவீனப்படுத்துது. அதாவது போர் மூலமாக போய் அந்த நாட்டை பலவீனப்படுத்துகிறா இருக்கட்டும். இப்போ வியட்நாமை போரில் போய் அந்த நாட்டை பலவீனப்படுத்தினது, மற்றது கொரிய யுத்தத்தில் தென்கொரியாவை வெற்றி பெற செய்ததன் மூலம் வடகொரியாவை வந்து ஒரு பின்தங்கின நாடாக மாற்றி விட்டார்கள். அதே போல் லிபியாவாக இருக்கட்டும், மேலும் அதே போல் மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கக்கூடிய சிரியா, ஈராக், இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே அவர்கள் போர் மூலமாக போய் அழித்து அங்கே அவர்களுடைய பொம்மை ஆட்சியை நிறுவி அந்த பொருளாதாரத்தையே இல்லாமல் செய்து விட்டார்கள். அதே போல் தென் அமெரிக்காவில் வெனிசுவேலான்ற ஒரு நாடு இருக்குது. அப்போ அமெரிக்காவில் செய்ய முடியாத விடயம் என்று எதுவுமே இல்லை. அதனால ஒரு திட்டம் இருக்குது, கனடாவை 51ஆம் மாநிலமாக இணைக்க வேண்டும் என்று. இப்போது நடந்த இந்த இராணுவ சேர்ப்பாக இருக்கட்டும், கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டினுடைய பேச்சு, அதாவது சில நேரங்களில் இந்த தலைவர்களுக்கு சில கோபத்தில் சில விஷயங்களை உண்மையை ஊடகத்தில் சொல்லிடுவினோம். அப்போ இப்படி ஒரு பிரச்சனை வரைகளில் யூகே அது அணு ஆயுதங்களை கனடாவுக்கு வழங்குமான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அப்போ இதில் எப்படி பிரச்சனை நடக்க போகுதுன்னா நேட்டோ நாடுகளுக்குள்ளேயே ஒரு சண்டை மாதிரி தான் இது ஒரு அடுத்த ஒரு கட்டத்தை பரிமாணத்தை எடுக்க போகுது. இந்த எல்லா பிரச்சனைகள், இந்த டேரிஃப், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வாரன்றது ஒரு கடினமான இலகுவாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. கனடாவை காப்பாற்ற வேண்டும். அதாவது கனடான்ற ஒரு விஷயம் வந்து 51ஆம் மாநிலமாக இணையாதுன்றது அடிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது கனடியர்களில் பெரும்பான்மையான மக்கள் விரும்பாத ஒரு விடயம். கனடிய மக்கள் ஒன்றாக இணைந்து கனடிய பொருட்களை வாங்க ஆரம்பித்தால், அதாவது கனடிய பொருட்கள் மேட் இன் கனடான்னு இருக்கக்கூடிய பொருட்களை வாங்க ஆரம்பித்து அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்கலையே எங்களால் இந்த அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை வழங்க முடியும். இரண்டாவது, அமெரிக்க மக்களுக்கு ஒரு செய்தியை வழங்கலாம். அதாவது நீங்கள் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர் வந்து சிறந்தவர் அல்ல என்றதை வந்து கனடிய மக்கள் அமெரிக்க மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எதிர்வரும் நாட்கள் கனடாவில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக தான் இருக்கும். அதாவது பெண்டமிக், அதாவது பெருந்தொற்று பரவின காலத்தில் என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருந்ததோ, அதாவது பொருளாதாரம் இருந்ததோ அது மாதிரி ஒரு பொருளாதாரத்துக்கு கனடா போய் கொண்டு இருக்குது. என்னென்னா 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இழக்கப் போகிறார்கள். இதன் மூலமாக மறைமுகமாக பல ஆயிரம் வேலை வாய்ப்புகளும் இழக்கப்பட போகிறது. இப்போ இப்படி இருக்கையில் இது இரண்டு நாடுகளுக்குமே பாதிப்பான நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு முடிவு ஒன்று இருக்குதானே. இந்த ஒரு இரண்டு பொருளாதாரங்களையுமே ஒருத்தர் பாதித்து கொள்வதால் ஏதாவது ஒரு முடிவு இருந்தானே. அந்த முடிவு மூலமாக கனடாவுக்கு ஒரு தெளிவு கொண்டு பிறக்கும். கனடிய பொருட்களை நாங்கள் ஐரோப்பிய சந்தைகளில் கொண்டு விற்கணும், அல்லது ஆசிய சந்தைகளில் விற்கணும், இல்லாட்டி மெக்சிகோவுக்கு கொண்டு போய் விற்கணும். அதாவது அமெரிக்காவுக்கு இதுவரைக்கும் விற்பனை செய்த பொருட்களை மெக்சிகோவுக்கு கொண்டு போய் விற்கணுமன்ற மாதிரியோட மாற்று சந்தைகளை உருவாக்க வேண்டும். இனியும் அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டாம் என்ற ஒரு மனநிலையை கனடியர்களுக்கும் கனடாவுக்கும் உருவாக்கும். இதன் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகுமாண்டா அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் நாங்களே எங்களுடைய கனடா என்ற சொந்த காலில் நிற்கணுமெண்டா நிறைய கனடிய உற்பத்திகள் உருவாக வேண்டும். ஏன்னா உலக நாடுகள் ஒப்பிட்டு பார்க்கல அமெரிக்கா வந்து அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&Dன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நிறைய பணங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் கனடாவில் ஒரு வணிகம் தொடங்குறாக்களுக்கான வசதிகளோ அல்லது
அந்த ரிசர்ச், அதாவது ஆய்வுகள் செய்வதற்கான எந்த விதமான கட்டுமானங்களையும் கனடிய அரசு ஒரு மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்க கொண்டிருக்கவில்லை. இப்போ கனடா என்ன செய்யணும்னா இந்த மாதிரியான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுகளுக்கு கல்லூரிகள் மற்றது பல்கலைக்கழகங்கள் ரீதியாக போய் மாணவர்களை ஊக்குவிக்கணும். இதன் மூலமாக பல கண்டுபிடிப்புகள், பல உற்பத்திகள், பல நிறுவனங்கள் எல்லாமே கனடாவில் உற்பத்தியாக நாங்கள் வேறு நாடை சார்ந்திருக்க தேவையில்லை. இதை இனி வர அரசாங்கங்கள் இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கனடியர்களுக்குமே பாடம்தான். கனடியர்கள் எப்போவுமே ஒரு மற்ற நாட்டினர் மற்ற நாட்டு மக்களுடன் ஒரு நட்பு பாராட்டக்கூடிய மக்களாக தான் இருக்கணும். ஆனால் கனடாவை பகைத்து கொண்டால் அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டுமென்றதை இந்த உலகத்துக்கு காண்பித்தாக வேண்டிய கட்டாயத்தில் கனடாவும் கனடிய மக்களும் இருக்கணும். இப்போது கனடா அரசு சொல்லுது கனடாவில் ஒரு தேசிய அளவிலான ஒரு அவசர நிலை பிரகடனம் ஒன்று செய்யணுமெண்டா இல்லை. கனடிய மக்கள் என்ன மாதிரி நாங்கள் தயாராக வேண்டுமென்றால் கனடிய பொருட்களைத்தான் நாங்கள் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே போல் கனடா சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் கனடிய பொருளாதாரத்தை மேலும் கீழே வீழாமல் நாங்கள் பார்த்து கொள்றதா எங்களோட முதல் கடமையாக இருக்கும். அடுத்த வீடியோவில் என்னென்ன விடயங்களை கனடியர்களாக நீங்கள் செய்யலாம், அதாவது இந்த பொருளாதார பிரச்சனை வருது தானே, இதிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ள நீங்கள் என்னெல்லாம் விஷயங்களை செய்யலாம்ன்றதை அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் அதை தெளிவாக பார்க்கலாம். இந்த ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை பற்றியும் மற்றது அதற்கு கனடாவினுடைய பதிலையும் பற்றியும் உங்களுடைய கருத்தை நீங்கள் கருத்துரையில் பதிவிடலாம். நீங்கள் கருத்தில் சொல்லுங்கள், கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு அணு ஆயுத போர் வருமா அல்லது இந்த அணு ஆயுத பதட்டம்ன்றது ஒன்று வருமான்றதை நீங்கள் கருத்துரையில் இடலாம். என்னடா இப்போது வரைக்கும் கனடா பிரிட்டனுடைய முடியாட்சியின் கீழே தான் இருக்குது. இப்போதும் எங்களுக்கு கிங் சார்ல்ஸ் தான் இருக்கிறார். அப்போ கனடாவை அமெரிக்கா கைப்பற்ற வருதண்டைகளில் எப்படியுமே யூகே, அதாவது பிரிட்டனுடைய இராணுவம் கடற்படையாவது எங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ இது சர்வதேச ரீதியில் ஒரு போர் பதற்றத்தை உருவாக்குமான்றதையும் நீங்கள் கருத்தில் இடலாம். இனி வர்ற செய்திகளை எல்லாம் சேர்த்து தொகுத்து அடுத்த வீடியோவில் நான் முதலே சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் என்ன மாதிரி இந்த எதிர்வர இருக்கிற இந்த பொருளாதார பிரச்சனையில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம்ன்றதுக்கான தெளிவான வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்திருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் சொந்தக்காரர்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற நான் சார். நன்றி, வணக்கம்.